வேற தனித்தனியா நினைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரே ஒரு மாஸ்டர் யாரு? கிட்னி. அவர் ஆரோக்கியமா வச்சுக்க என்ன செய்யணும்? சூப்பர் தண்ணி, நல்ல தண்ணி குடிக்கணும், முகரட்டை கீரை சாப்பிடணும், அடுத்தது உப்பு. அவ்வளவுதான் சார். இதை பயன்படுத்தினாலே நம்ம கிட்னியை பத்தி கவலைப்படாம ஆரோக்கியம் வாழலாம். ஓகே, ஒரு பெரிய சப்ஜெக்ட் இது, ரொம்ப எளிமையா சிம்பிளா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரியா? உப்புல ஒன்று அது வந்து ஹீலிங்ல வரும்னால அதை சொல்லலாம். அது ஹீலிங்ல வரும். பிராணி ஹீலிங் ஒரு டாபிக் இருக்குல்ல, இந்த மாதிரி சக்கரா மெத்தட்லாம் இருக்கு, சக்கரா செக்கிங்லாம் இருக்கு. எப்படி சக்கரா செக் பண்றது, அது ஒரு பயிற்சி தனியாக கொடுக்கலாம். நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கு மக்கள் விரும்புவாங்க. டவுசிங்னு பேர், இதுக்கு பேர் டவுசிங். சக்கரா யாரும் செக் பண்றாங்களா? யாரும் பண்றது, நான் ஒரு ஆள் தான் பண்றேன். ஸோ நம்ம உடம்புல இயங்கிக்கிட்டு இருக்க சூட்சும இயக்கம் சக்கரங்கள். இருதயம் பார்க்குறோம், எக்ஸ்ரே எடுக்கிறோம், ஸ்கேன் பண்றோம், ஆனால் சக்கராவை பார்க்குறோமா? இல்லை. ஆனால் நம்ம பார்ப்போம். பார்த்து ஒவ்வொரு ஆள் சக்கராவையும் பார்த்துட்டு எந்த சக்கரை மைனஸ், அதுக்கு என்ன செய்யணும், என்ன சாப்பிடணும், என்ன உடற்பயிற்சி பண்ணணும், ஒரு தனி சப்ஜெக்ட் இது. சக்கரா பேலன்சிங்னு பேர். அது பிராணி ஹீலிங்ல வரும். அது ஒரு நாளைக்கு செக், உங்க 2 பேரும் செக் பண்றேன். 2 பேருக்கும் எல்லா சக்கரம் எப்படின்னு பார்த்துட்டு எது மைனஸ்ன்னு பார்த்துட்டு அதை டெவலப் பண்றதுக்கு என்னவோ அதெல்லாம் பண்ணலாம். ஓகே, எடுத்து வைக்கலாமா?